ஓம் நமோ வெங்கடேஷாய. சென்னையிலேருந்து பஸ்ஸில் ஸ்ரீகாளஹஸ்திக்கு போய் ஞான பிரசன்னாம்பிகை சமேத ஸ்ரீகாளஹஸ்திநாதரை தரிசனம் செய்துட்டு அங்கேருந்து திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாவதி அம்மாவாரி கோயிலுக்கு போய் தாயாரை தரிசனம் செய்துட்டு திருமலைக்கு போய் 100 ரூபாய் ரூம் எடுத்து மறுநாள் உகாதி அன்னைக்கு முடிக்காணிக்கை கொடுத்துட்டு திருப்பதி பெருமாளை ஸ்பெஷல் இண்டி தர்ஷன் டிக்கெட்டில் 1.5 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு மறுபடியும் பஸ்ஸில் ரிட்டர்ன் ஆன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். தரிசன டிக்கெட்டும் 100 ரூபாய் ரூமும் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கிட்டோம் அட்வான்ஸாக. ஃபஸ்ட்டு ட்ரெயினில் தான் காளஹஸ்திக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் மொதல் நாள் கெஸ்ட்டு இருந்ததுனால டயர்ட் ஆகிடுச்சு வேலை செஞ்சு. ஸோ பஸ்ஸில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு போகலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேருந்து மெட்ரோவில் கோயம்பேடுக்கு ரீச் ஆகிட்டோம். ஒருத்தருக்கு 30 ரூபாய் டிக்கெட். கோயம்பேடுலேருந்து ஸ்ரீகாளஹஸ்திக்கு பஸ் ஃபெசிலிட்டி கிடையாது, திருப்பதிக்கு மட்டும்தான் இருக்குது. சென்னையிலேருந்து காளஹஸ்திக்கு போகணும் அப்படின்னா ஆந்திரா பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லக்கூடிய மாதவரம் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகணும். கோயம்பேடுலேருந்து நீங்கள் மாதவரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு ரெட்டில்ஸ் பஸ்ஸில் ஏறலாம், பட் ரோடு கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால மூலக்கடை பஸ் எல்லாம் ஏறிங்கன்னா மாதவரம் பஸ் ஸ்டாண்டு என்ட்ரன்ஸ்லேயே இறக்கி விட்ருவாங்க. ஈஸியாக நம்ம உள்ளே போயிடலாம். கோயம்பேடுலேருந்து இப்போது தாழ்த்தள பேருந்து கூட மகளிருக்கு ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு டிக்கெட் இல்லை, ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் டிக்கெட் எடுத்தாங்க. இது மாதவரம் பஸ் ஸ்டாண்ட். காளஹஸ்திக்கு ஏபிஎஸ்ஆர்டிசியோட பஸ் டைமிங்ஸ்னால் நீங்கள் நெட்டில் கூட பார்த்துக்கலாம், ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்கும். தமிழ்நாடு பஸ்ஸு கூட காளஹஸ்திக்கு போகிறது இங்கேருந்து தான் கிளம்பும், மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான். வெளியூர்லேருந்து சென்னை வந்து காளஹஸ்தி திருப்பதிக்கெல்லாம் பிளான் பண்ணுறீங்கன்னா கூட கோயம்பேடுக்கு ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் பிடிச்சி ஸ்ரீகாளஹஸ்திக்கோ இல்லை திருமலாக்கோ இல்லை திருப்பதிக்கோ கூட பஸ்ஸில் கூட நம்ம போய்க்கலாம். ஸோ மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் இது 8:20க்கு கரெக்டாக பஸ்ஸு கிளம்பிச்சு. 3.25 மணி நேரம் கூட கிடையாது, கோயிலில் போய் இறக்கிட்டாங்க. இதுலேயுமே நடுவில் நகரிக்கிட்ட ஒரு 15 நிமிஷம் போல் நிறுத்தினாங்க. இருந்தாலும் சூப்பர் ஃபாஸ்ட்டாக பஸ்ஸு போய் ரீச் ஆகிடுச்சு. ஸ்ரீகாளஹஸ்தி பற்றின வீடியோ தனியாக ஷேர் பண்ணுறேன். எத்தனை மணிக்கு திறப்பாங்க, நட சாத்துவாங்க, என்னென்ன பரிகார பூஜைகள் இருக்குது, சுவாமி தர்ஷனம் ஸ்பெஷல் தர்ஷனம்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும். சனிக்கிழமை ஒரு சிலர் அன்றைக்கி சனிப்பெயர்ச்சின்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் சனிப்பெயர்ச்சி இல்லை அப்படிங்கிறாங்க. இருந்தாலுமே அன்றைக்கி அமாவாசையமாக இருந்ததுனால கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருந்தது கோயில். ஸோ 200 ரூபாய் தரிசன டிக்கெட்டில் ஸ்ரீகாளஹஸ்திநாதரையும் ஞான பிரசன்னாம்பிகை தாயாரையும் தரிசனம் செய்துட்டு வந்துட்டோம். ஸோ ஸ்ரீகாளஹஸ்தி கோயில் இது. லக்கேஜ் கொடுத்துக்கலாம், மொபைல் கொடுத்துக்கலாம். கோயில் உள்ள மொபைல் அலோடு கிடையாது. ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் கோயிலில் தரிசனம் செய்துட்டு வீடியோ ஷேர் பண்ணுறப்போ கேட்டிருக்கீங்க. அதோடு சேர்த்து ஸ்ரீகாளஹஸ்தி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். கோபுரம் நம்பர் 2 வழியாக தான் தரிசனத்துக்கு போனோம். மறுபடியும் கோபுரம் நம்பர் 2ல் தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்தோம். இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறது தான் கோபுரம் நம்பர் 2, அதாவது என்ட்ரன்ஸ் நம்பர் 2. இங்கே வெளியில் வந்தோடனே கரெக்டாக ரெடியாக இருந்தது திருப்பதிக்கு போகிற ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ். ஸ்ரீகாளஹஸ்தியிலேருந்து பாயிண்ட் டு பாயிண்ட் திருப்பதிக்கு போகிறது 55 ரூபாய் டிக்கெட், நான் ஸ்டாப் அது. ஸோ எங்கேயுமே உங்களுக்கு நிற்காம நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பே ஆல்மோஸ்ட் திருப்பதி தான் அப்படிங்கிறதுனால 3/4 மணி நேரத்தில் ரீச் ஆகிட்டோம். மத்தியான நேரம் தான், அதனால் பெருசாக டிராஃபிக்கும் இல்லை. ஸோ ஸ்ரீகாளஹஸ்தி கோயில் இது. ஒரு சில ஸ்டாப்பில் நின்று போகிற பஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 55 ரூபாயிலேருந்து. ஏசி பஸ் கூட இருக்குது, அது 80 ரூபா போல் இருக்கும். அந்த மாதிரி பஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்ரீகாளஹஸ்தி டு திருப்பதி, திருப்பதி டு காளஹஸ்திக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. காலையில் 6 மணிக்கு கோயில் நட திறக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ரீச் ஆகிக்கோங்க. காளஹஸ்திநாதருக்கு 6 மணிலேருந்தே அபிஷேகம் இருக்குது, 4 முறை அபிஷேகம் செய்கிறாங்க. நீங்கள் ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டில் அபிஷேகம் ஆஃப்லைனில் தான் டிக்கெட் வாங்க முடியும். அதுக்கெல்லாம் பிளான் பண்ணுறீங்கன்னா 5 மணிக்கெல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஸோ சென்னையிலேருந்து இங்கே ரீச் ஆனாலும் சரி, இல்லை வேறு எந்த ஊர்லேருந்து ரீச் ஆனாலும் காலையில் 6 மணிக்கு இருக்குது, 7 மணிக்கு இருக்குது. 1000 ரூபாய் டிக்கெட், அபிஷேக டிக்கெட் சொல்கிறேன். தரிசனம் நடத்திருக்கிறது கூட 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. திருப்பதிலேருந்து நிறைய பஸ் இருக்குது காளஹஸ்திக்கு வர்றதுக்கு. திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து மெயின் ரோடுக்கு வந்து கிராஸ் பண்ணி
லக்ஷ்மி நாராயணாவில் லஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம். காலையில் டிஃபன் நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ கோயிலே உட்காந்து சாப்பிட்டோம். அண்ட் கோயிலையே புளிசாதம் விற்பாங்க, மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. ஸ்ரீகாளஹஸ்தியில் சூப்பராக இருக்கும். ஸோ லஞ்ச் இங்கே சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லா இருந்தது. நிறைய ரைஸ் இருக்கும், அவ்வளோது சாப்பிட முடியாது. பட் ஓகே, லஞ்சுக்கு இது நிறைய தடவை இங்கே சாப்பிட்ருக்கோம். டிஃபனாக இருக்கட்டும், என்னென்னா ஊருக்கு கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புறோம் அப்படின்னா, இல்லை ரேணுகுண்டாக்கு போகணும் ட்ரெயினில் அப்படின்னா கூட இந்த ஹோட்டலில் பார்சலோ இல்லை சாப்பிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அங்கே சாப்பிட்டு மறுபடியும் பஸ் ஸ்டாண்டுக்கு என்ட்ரன்ஸில் ப்ரைவேட் பஸ் இது திருச்சானூருக்கு போகிறது. 20 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. பஸ் ஃபெசிலிட்டி இருக்கும். 4-5 பேர்லான்னா கூட ஆட்டோலேயே போய்க்கலாம். 100 ரூபாயிலேருந்து 120 ரூபா கேட்பாங்க. ஓலா இருக்குது, ஊபர் இருக்குது. ஸோ தாயார் கோயிலுக்கு வந்து ப்ரைவேட் லாக்கர் 30 ரூபா. கேட் நம்பர் 3 கிட்டேயே அங்கே லக்கேஜ் கொடுத்துக்கிட்டோம். டிடிடியோட ஃப்ரீ லக்கேஜ் கவுண்டரும் மொபைல் டெபாசிட் கவுண்டர் கூட இருக்குது. இருந்தாலும் அங்கே க்ரௌடு இருக்குங்கிறதுனால ப்ரைவேட் லாக்கரில் லக்கேஜை போட்டுட்டு தாயார் தரிசனத்துக்கு ஃப்ரீ தரிசனத்தில் தான் போனோம். 45 நிமிஷம் ஆச்சு. ஏன் அப்படின்னா, ஆக்சுவலாக மத்தியான நேரம் போனால் கூட்டமே இருக்காது. எப்போவுமே இந்த குங்குமார்ச்சனை டைமில் ஃப்ரீ தரிசனத்தில் போகிறோன்னு வச்சுக்கோங்க. குங்குமார்ச்சனை நடக்கும்போது ஒரு செட்டை உட்கார வைப்பாங்க. அவங்க எழுந்திரிச்சோன்னா டக்குன்னு திற போடுவாங்க. மறுபடியும் அவங்க வெளியில் போயிட்டு இன்னொரு செட்டு வந்து உட்காந்தது வரைக்கும் அந்த திரை சாத்திருக்கும். அப்புறம் திறப்பாங்க. ஸோ இந்த திரை சாத்தி திறக்கிறதுனால மத்தியானம் 3 to 4 தாயார் தரிசனத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1/2 hour to 45 minutes ஆகும். ஆனால் ஃப்ரீயாக நீங்கள் சாமி தரிசனம் பார்க்கணும், தாயாரை பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரீ தரிசனத்தில் பெஸ்ட்டு டைம் மத்தியானம் 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான். அவ்வளோக்கா கூட்டமே இருக்காது. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கூட்டம் தான் இருக்கும். கேட் நம்பர் 3 இதுதான். லெஃப்ட் சைடில் 50 ரூபாய் கவுண்டர், 200 ரூபாய் கவுண்டர் இருக்குது. ரைட் சைடில் டிடிடியோட ஃப்ரீ லக்கேஜ் மொபைல் கவுண்டர். இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். பக்கத்துலேயே ப்ரைவேட் லாக்கர்ஸ் கூட இருக்குது. அது கூட இப்போ டைமிங்ஸ் எல்லாம் மாற்றிட்டாங்க. முதல்லலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்போ 3 மணி நேரத்துக்கு 30 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ப்ரைவேட் மண்டபத்தில் இருக்கக்கூடிய லாக்கர்ஸ் டிடிடியிலே கொடுத்துக்கலாம். நம்ம லட்டு கவுண்டர் என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த கேட் நம்பர் 3க்கு வர்றதுக்கு கால் செம்மையாக சுட்டுச்சு. கொஞ்சம் இந்த வெதர் பெயிண்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல போட்டால் கொஞ்சம் நடந்து வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தாயார் தரிசனம் மஞ்சள் கலர் வஸ்திரத்தில் ரொம்ப அருமையாக இருந்தது. சுந்தரராஜ பெருமாள் அப்போ தான் நட சாத்த போனாங்க. ஸோ அதுக்குள்ளார தரிசனம் செய்துட்டோம். பெருமாளை அழைச்சிட்டு வெளியில் வரத்துக்காக நட சாத்தினாங்க. பலராமகிருஷ்ணரையும் தரிசனம் செய்துட்டு அங்கேயே பஸ் ஏறி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிக்கிட்டோம். 2-வேல பஸ் டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். 160 ரூபாய் 2-வேவா அப் அண்ட் டவுனுக்கு சேர்த்து எடுத்துக்கிட்டா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. போன தடவை கௌஸ்துபம் கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு இறக்கி விட்டாங்களா, அது கொஞ்சம் ரொம்ப ஏத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு டிரைவர் அண்ணாட்ட கேட்டோம். மாதவம் நிலையத்துக்கிட்ட இறக்கி விட்றீங்களா, அதாவது மாதவ நிலையத்துக்கு பேக் சைடில் இறக்கி விட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே ஜிஎன்சி டோல்லையே உகாதிக்காக சூப்பராக மலர்களால் ஆன அலங்காரம் செய்திருந்தாங்க. மாதவ நிலையத்துக்கு பேக் சைடில் இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து நடந்து வந்துடலாம் ஈஸியாக. எதிர்த்தாப்பில் பாருங்கள் எல்லையம்மன் கோயில். அங்கே போய் தரிசனம் செய்துட்டு டிடிடியோட ஃப்ரீ காமன் ஹால் லாக்கர் ஃபெசிலிட்டி ஃப்ரீயாக இருக்கக்கூடிய பப்ளிக் அம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ் இது. டிடிடியோட ஃப்ரீ லாக்கர்ஸ், ஃப்ரீ காமன் ஹால்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல கல்யாண கட்டா முடிக்காணிக்கை கொடுக்குற இடம் கூட இருக்குது. பஸ் திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில். ஸோ இந்த வழியாக நாங்கள் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு நடந்து போனோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் பஸ் ஏறிங்கன்னா ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டில் தான் இறக்கி விடுவாங்க. ஸோ அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு அப்போ போகணும் அப்படின்னா டிரைவரை நாட்ட சொன்னீங்கன்னா கௌஸ்துபம் கெஸ்ட் ஹவுஸ் கிட்டே இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து எப்படி சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இது மாதவம் நிலையத்துக்கிட்டேருந்து சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு போகிற வழி. நிறைய கடைகள் இருக்குது. ஆன்லைனில் ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் குறைஞ்சது 2 பேருக்காவது புக் பண்ணியிருக்கணும். ஸோ ரூம் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் 100 ரூபாய் ரூம் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கு 500 ரூபாய் காஷன் டெபாசிட். ஸோ மொத்தம் 600 ரூபாய் காஷன் டெபாசிட் பே பண்ணணும். இன்றைக்கி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் எனக்கு காஷன் டெபாசிட் ரிட்டர்ன் ஆகிடுச்சு. 1000 ரூபாய் ரூம் இருக்குது. 1718 ரூபாய்க்கு ஏசி ரூமும் இருக்குது. ஆஃப்லைனில் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் அது எப்படி வச்சுருப்பாங்கன்னா 50 ரூபாய் ரூமும் 100 ரூபாய் ரூமும் ஒரு கேட்டகரியில் வச்சுருப்பாங்க. எது அப்போ காலியாக இருக்கோ அதுதான் கொடுப்பாங்க. நீங்கள் கேட்டு வேணால் பாருங்கள் 100 ரூபாய் ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க அலாட் பண்ணுறது தான்.
எந்த ரூம் வேணும், எந்த கெஸ்ட் ஹவுஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்க முடியாது. ஸோ மாதவன் நிலையத்துலேருந்து நம்ம அப்படியே சேம் வழியாகவே நடந்து வந்தோம் அப்படின்னா இதுதான் சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸோட என்ட்ரன்ஸ். இங்கே தான் ஏஆர்பி கவுண்டர் இருக்குது. ஆன்லைனில் நம்ம ரூம் புக் பண்ணோம்னா அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும். இந்த டொனேஷன் மிஷின் இங்கே வச்சுருக்காங்க. நம்ம இங்கேருந்தே டொனேஷன் பே பண்ணலாம். சும்மா ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைம் நான் இதில் பே பண்ணதில்லை, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பார்த்தேன். ஸோ சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ஏஆர்பி கவுண்டர் இது. இங்கே வந்து நம்ம பிரிண்ட் அவுட் வச்சு ஸ்கேன் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் இங்கே இருக்கணும். நம்ம மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும். அது வந்ததுக்கப்புறம் தான் இந்த இடத்த விட்டு போகணும். ஆப்போசிட் தான் ஏஆர்பி கவுண்டர். ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறீங்கன்னா எதிர்த்தாப்பில் சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ் ஆஃப்லைன் அக்காமடேஷன் 5 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. டெய்லியும் கவுண்டர் அப்போ கூட எடுத்துக்கலாம். அது மீன் அங்கே கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம். 100 ரூபா ரூம் கிடச்சா அதே மாதிரி 500 ரூபா காஷ் அண்ட் டெபாசிட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக லக்கி டிப் ஆஃப்லைனில் ரிசல்ட்டு வர்ற டைம் அது. ஸோ அங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இங்கே நின்று ஒரு ஏக்கத்தோடு அந்த போர்டை பார்த்துக்கிட்டே இருந்தேன். உகாதிக்கு சுப்பிரபாதம் சேவாவில் செலக்ட் ஆகுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலில். சரி, இவ்வளோ பேர் லக்கியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எஸ்எம்எஸ் வந்தது சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு. சப்தகிரியில் போன தடவை கூட எங்களுக்கு அங்கே தான் அலாட் ஆச்சு. ஸ்டே பண்ணோம். ரூம் நல்லா இருந்தது. இருந்தாலும் ஒரு சில ரூமெல்லாம் முன்னாடி சொல்கிறேன் கொஞ்சம் ஸ்மாராக இருக்கும். பயந்துக்கிட்டே போனோம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம சேனல்லே ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வெந்நீர் வராமல் எல்லாம் சண்டைலாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஞாபகங்களோட எந்த ரூம் நமக்கு கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருந்தோம். இது சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ் போகிற வழி. 100 ரூபா ரூம் ஆன்லைனில் நமக்கு புக் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட்லி ராம்பகிச்சா வராகசுவாமி கெஸ்ட் ஹவுஸ் இல்லைன்னா இந்த சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ் தான் அலாட் பண்ணுறாங்க. ரொம்ப கிட்ட இருக்கக்கூடியது ராம்பகிச்சா, அடுத்தது வராகசாமி கூட ரெண்டுமே கிட்ட கிட்ட தான். சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ் அடுத்து கொஞ்சம் கிட்ட இருக்கக்கூடியது. சூப்பராக ரூமு புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்க. நான் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸோட 100 ரூபா ரூம் நம்பவே முடியல. எல்லாமே புதுசாங்க, செம்மையாக இருந்துச்சு. தனி விலாகாகவே சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ் ரூம் பற்றி ஷேர் பண்ணுறேன். ஸோ அங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வராகசுவாமி தரிசனமும் N2ல் ஏகாந்தம் சேவா அருமையாக இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே சூப்பராக உகாதிக்காக லைட்டிங்ஸ் எல்லாம் செம்மையாக செய்திருந்தாங்க. மாட வீதியில், வடக்கு மாட வீதியில் வராகசுவாமி கோயில்கிட்ட N2 லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி இருக்கும். அங்கே ஒரு 8:15 போல் போய் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா ஏகாந்தம் சேவா செய்வாங்க. சூப்பராக இருக்கும். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தீப ஒளியில், கற்பூர தீப ஒளியில் நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மரை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக மாமா அந்த ஏகாந்தம் சேவா செய்வார். ஜோஜோ அச்சுதானந்தா சாங் கேட்டுக்கிட்டே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காகவே. ஏன்னா ஸ்டே பண்ணால் தான் முடியும். மோஸ்ட்லி வந்துட்டு காலையில் எகெயின் நாங்கள் ரிட்டர்ன் ஆகிடுறதுனால அட்டன் பண்ண முடியாது. ஸோ அங்கே போய் N2 நரசிம்மர் கோயிலில் ஏகாந்தம் சேவா அட்டன் பண்ணோம். ஏன்னா வராகசாமி கோயிலுக்கு போயிட்டு போனால் முடிஞ்சிரும் போல இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டோம். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அவங்க கூட பேசிட்டு பேக் சைடில் மற்ற ஸ்டாப்பில் இருக்கக்கூடிய பாலாஜி பவனில் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அங்கேருந்து கேப் பிடிச்சி சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். மறுநாள் காலையில் என் ஹஸ்பண்ட் முடிக்காணிக்கை கொடுத்தாங்க. ஓரளவுக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கொடுப்போம். ஈவன் நானுமே கொடுப்பேன். லாஸ்ட் டைம் முடிக்காணிக்கை கொடுத்து எனக்கு பெருசாக முடி வளரலை. இந்த தடவை சரி கொஞ்சம் விட்டு பூமுடி வேணால் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய கல்யாண கட்டா முடிக்காணிக்கை கொடுக்குற இடத்தோட டைமிங்ஸ் இது. இங்கே ரூம் எடுக்கிறவங்க தான் முடிக்காணிக்கை கொடுக்கணுன்ட்டு இல்லை, யார் வேணாலும் வெளியில் வந்து கூட இங்கே முடிக்காணிக்கை கொடுத்துக்கலாம். பேஸ்மெண்ட்டில் இருக்குது, அந்த ஆஃபீஸ் ஃப்ளோர்லேயும் இருக்கிறதுனால கூட்டம் பெருசாக இருக்காது. டைமிங்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அண்டு எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ரூமா, அங்கேருந்து இந்த மலையெல்லாம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்தது. நிஜமாக சொல்கிறேன், 100 ரூபாய்க்கு அந்த ரூம் வந்து சூப்பர் டூப்பராக இருந்தது. ஏன்னா அப்போ தான் ரெனோவேட் பண்ணி, ஒருவேளை நாங்கள் தான் ஃபஸ்ட்டான்னு கூட தெரியல. ஏன்னா அது பார்த்தா யாரும் யூஸ் பண்ண ரூமாக மாதிரியே கூட தெரியல. எதையுமே பார்த்தா அவ்வளோ புதுசு, எல்லாமே புத்தம் புதுசு. நிறைய ரூம்ஸ் இப்போது ரெனோவேஷன் செய்திருக்கிறாங்க. ஒரு சில ரூம் அப்படியே தான் இருக்குது, பட் உள்ளே எப்படின்னு தெரியல. கதவெல்லாம் மாற்றலை, கதவெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஜன்னல் மாற்றிருக்கிறாங்க. செம்மையாக இருந்துச்சு ரூம். செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு ரூமை பார்த்தோன்னே.
சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ் இது. நீங்களும் ஸ்டே பண்ணியிருப்பீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். பட் பழைய ரூம் மாதிரி இல்லை, இப்போ மாற்றிட்டாங்க. ஸோ உகாதி அன்னைக்கு தரிசனத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற இந்த பாலாஜி ஃபுட்டில் சாப்பிட வந்தோம். நின்றுட்டு தான் நம்ம சாப்பிடணும். செட் தோசை போன தடவை சாப்பிட்டப்போ சூப்பராக இருந்துச்சுன்னு வந்தேன். பட் இந்த தடவை கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே முடிச்சுக்கிட்டு இங்கேருந்து நடந்தே நம்ம ரோடு கிராஸ் பண்ணி ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸ் வழியாக ஈஸியாக 300 தரிசன கியூக்கு ரீச் ஆகிடலாம். இப்போது ஆப்போசிட்டில் நாங்கள் சாப்பிட்ட கடை, லெஃப்ட் சைடில் ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட். ஸோ ஜஸ்ட்டு ரோடு கிராஸ் பண்ணி இதன் வழியாக வந்தீங்கன்னா கோயில் கோபுரம் வந்துடும். வராகசாமிக்கு தரிசனத்துக்காக போனோம். பெருசாக க்ரௌடில். அண்ட் வராகசாமி கோயிலில் நிறைய பேர் கோயில் உள்ளேயே உட்காந்து உகாதிங்கிறதுனால புதுசாக வரவு செலவு கணக்கெல்லாம் அவங்களே நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க போல இருக்கு வீட்லேருந்து. அந்த மாதிரி நிறைய பேர் கோயில் உள்ள வரிசையாக சுற்றிலும் உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்க. மஞ்சள் குங்குமம்லாம் தடவின நோட்டில் என்ன எழுதுறீங்க, ஏன்னா நிறைய பேர் எழுதுறாங்களே செட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு புதுசாக கணக்கு தொடங்குறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. வராகசாமி கோயிலில் உகாதி அன்னைக்கு அவங்க செய்வாங்க போல இருக்கு. ஸோ இதன் வழியாக போனோம் அப்படின்னா செப்பல் கவுண்டருக்கு செப்பல் விட்டுக்கலாம். ரைட் சைடில் ராம்பகிச்சா ரெஸ்ட் ஹவுஸ். இது கூட 100 ரூபாய் ரூம் தான் 3 பிளாக்லேயுமே. இங்கேயுமே ரூம் சூப்பராக இருக்கும். கோபுரத்துக்கு கிட்ட இருக்கக்கூடிய 100 ரூபாய் ரூம் இது. சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ் கூட கிட்ட தான். இதை கம்பேர் பண்ணுறப்ப அது கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு சொல்லலாம், அவ்வளோதான். மற்றபடி அதுவும் கிட்ட தான். கொஞ்சம் மலை ஏற்ற மாதிரி இருக்கும் சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ் போகிறதுக்கு. அதனால தான் நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு மெயின் ரோடுக்கு வந்து ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இறங்கி சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ்க்கு போய்க்கிறது. வராகசாமி சாமி தர்சனம் பார்த்துட்டு எதிர்த்தாப்பில் ஹயக்ரீவர் சன்னதிக்கு போய் சாமி தர்சனம் பார்த்துட்டு ராமர் சீதா சன்னதியை மட்டும் வெளியிலே நின்று கும்பிட்டுக்கிட்டோம். பக்கத்திலே விகனச மகரிஷி அவரையும் வெளியிலே நின்று படியிலே நின்று தரிசனம் செய்துட்டு இன்னும் கூட உங்ககிட்ட வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். தரிசனத்துக்கு போகிறதுக்காக கேகேசி லக்கேஜ் கவுண்டரில் என்னோடய மொபைல் கொடுத்துக்கிட்டேன். ஏன்னா மறுபடியும் நான் மொபைல் வைக்கணும், ரூமுக்கு போகணும் அப்படின்னா சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் போகணும். அதனால் என் மொபைல் மட்டும் எடுத்துக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட்லாம் ரூம்லேயே மொபைல் வச்சுக்கிட்டேன். ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ அந்த ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸ் வழியாக வந்து கோபுரத்துக்கு ரைட் சைடில் திருமணம் அப்படின்னா அந்த சுபதம் என்ட்ரி இருக்கும். இதுதான் சுபதம் என்ட்ரி. இங்கே நேராக போய் ரைட் சைடில் திரும்பினா 300 ரூபாய் தரிசன கியூ வந்துடும். இது சுபதம் என்ட்ரியில் தரிசனம் பார்க்குறவங்களுக்கு வைக்கிறதுக்கு உண்டான லக்கேஜ் கவுண்டர். இப்படி நேராக போய் படி ஏறி லெஃப்ட் சைட்லேயே கேகேசி லக்கேஜ் கவுண்டர் இருக்கும். வர்ச்சுவல் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்க, ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்கன்னா அங்கே நம்ம கொடுத்துக்கலாம். ஃபுல்லாகிடுச்சுன்னா வாங்க மாட்டாங்க. சில டைம் அங்கே பிரதர்ஷனத்துக்கு கூட ஓப்பனில் இருந்தால் வாங்கிக்கிறாங்க. 300 ரூபாய் தரிசன கியூனா படி ஏறி ரைட் சைடில் நம்ம போகணும். ஸோ குழந்தைங்களுக்கு தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அன்றைக்கி கல்யாணோச்சம், மூஞ்ச சேவா, அர்ஜித பிரம்மோச்சம் எல்லாம் கேன்சல்டு உகாதிங்கிறதுனால இன்ஃபான் தர்ஷன் டிவோட்டிஸ் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 12 மணிலேருந்து அலோவ் பண்ணுவாங்க இந்த கேட் வழியாக. 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள பேரண்ட்ஸோடு அலோவ் பண்ணுவாங்க. அட்வான்ஸ் புக்கிங் எல்லாம் எதுவும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக உள்ளே டோக்கன் வாங்கிட்டு போகலாம். ஆதார் மட்டும் வச்சுக்கணும். நம்ம தரிசனம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். 1.5 மணி நேரத்தில் நாங்கள் சுவாமி தரிசனம் பார்த்துட்டோம். ரொம்ப அழகாக இருந்தார் பெருமாள். கோயில் உள்ளெல்லாம் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. மணிகள், கிளிகள், நிறைய மலர்கள், கனிகள், மாங்காய் எல்லாம் தொங்க விட்டு சூப்பராக டெக்கரேஷன் செய்திருந்தாங்க. பெருமாள் எப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். உடனே ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியட்டாக ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு திருமலாலேருந்து 2 டிக்கெட் எடுத்திருந்ததுனால ரிட்டனுக்கு பஸ் டிக்கெட் எடுக்கல. ஸோ இறங்கிட்டோம் கீழே திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு. நாங்கள் 11:30 மணிக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு 300 ரூபாய் தரிசனத்துக்கு ஓப்பன் பண்ணாங்க. அப்போ ஜாயின் பண்ணி 1.5 மணி நேரத்தில் சாமி பார்த்தோம். 12 மணிக்கு ஜாயின் பண்ணவங்களுக்கு 2.25 மணி நேரம் ஆச்சு அப்படின்னாங்க. 2.5 மணிக்கு ஜாயின் பண்ணவங்களுக்கு 4 மணி நேரம் ஆச்சு. நாங்கள் ஏன்னா நடுவில் சீனியர் சிட்டிசன் இருக்கும். மலையப்ப சுவாமி கோயிலேருந்து வெளியில் வருவார் சஹசர தீபாலங்கார சேவாக்கெல்லாம். அதனால் தரிசனம் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒரு டைமிங்ஸ் அன்றைக்கி ஆச்சு. வரும்போதே கேகேசிக்கிட்டே இருக்கிற ஒரு இடத்துலேருந்து ஒரு மீல் வாங்கிட்டு வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு கீழ் திருப்பதிக்கு ரீச் ஆகிட்டோம் 3:30 மணிக்கு. ஏபிஎஸ்ஆர்டிசியோட சப்தகிரி பஸ் திருமலாலேருந்தே இருக்குது சென்னைக்கு போகிறதுக்கு. பட் அதுக்கு நாங்கள் போகல, ஏன்னா டைம் படி தான் அது கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழ் திருப்பதிக்கு போனால் நிறைய பஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆகிட்டோம். சென்னைக்கு போகிறதுக்கு திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பூந்தமல்லி போகிறதுக்கு, கோயம்பேடுக்கு போகிறதுக்கு, மாதவரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஏசி பஸ்ஸு, நான் ஏசி பஸ்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஆனால் அன்றைக்கி உகாதிங்கிறதுனால ஏபிஎஸ்ஆர்டிசியோட பஸ் எல்லாம் கம்மியாக தான் இருந்தது. அதுவும் ஏசி பஸ்ஸு தமிழ்நாடு பஸ்லேயுமே இல்லை, ஏபிஎஸ்ஆர்டிசிலையுமே இல்லை.
எல்லாமே நான் ஏசி பஸ்ஸாக தான் இருந்தது. சரி சீக்கிரமாக வீடு போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே எல்லோ பஸ்ஸு காளஹஸ்திக்கு சென்னையிலேருந்து வரப்போ 130 ரூபா, திருப்பதி டு சென்னைக்கு 180 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அதே எல்லோ பஸ் தான், ஆனால் கம்ஃபர்ட்டாக தான் இருந்தது, ஒன்றும் கஷ்டமாக இல்லை. பஸ்ஸு மூவிங்கில் இருந்ததுனால அனலோ வெயிலோ கூட பெருசாக தெரியல. 3:30 மணிக்கு இந்த பஸ்ஸு கிளம்பிச்சு. 7:30 மணிக்கெலாம் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அந்த அண்ணன். ரோஹிணி மெட்ரோவில் சொல்லி இறங்கிட்டோம். பஸ் ஸ்டாண்டுக்கு சென்னைக்கு ரீச் ஆகிறப்போ மெட்ரோவில் நம்ம எக்மோருக்கு போகணுன்னாலும் சரி, இல்லை உங்கள் பிளேஸ்க்கு போகணுன்னா கூட ரோஹிணி மெட்ரோலன்னு சொல்லி இறங்கிட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். மெட்ரோ ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு சொல்கிறேன், சென்னை மெட்ரோ பிடிக்கிறதுக்கு ரோஹிணி மெட்ரோங்கிற ஸ்டாப் நீங்கள் கண்டக்டர்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அவங்க இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து நம்ம மெட்ரோவில் போகணுன்னா போய்க்கலாம். ஸோ அதே மாதிரி ரீச் ஆகிட்டோம். நீங்கள் திருப்பதிக்கு போனீங்கன்னா, குறிப்பாக சென்னையிலேருந்தோ இல்லை சென்னை வந்தோ அப்படின்னா எது பெஸ்ட்டு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறதும் ஷேர் பண்ணுங்கள். ட்ரெயின் டீட்டெயில்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தினமும் ஷேர் பண்ணுறேன் திருப்பதி பற்றி. திருப்பதி தரிசன டிக்கெட், ரூம் புக்கிங் எப்படி பண்ணுறது, கிடைக்கலன்னா வேறு என்னென்ன வழிகளில் சுவாமி தரிசனம் பார்க்குறது, திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள், ஒரு சேவாஸ் டிடிடி ஓட கோயில்கள்லையும் ஸ்ரீவாரி கோயிலையும் நடக்கிறது பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். வாலண்டரி சேவா பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். காளஹஸ்திக்கு சென்னையிலேருந்து போகணும், இல்லை பத்மாவதி அம்மாவாரி கோயில் திருப்பதிக்கு பஸ்ஸில் போகணும் அப்படிங்கிறவங்களுக்கும், தரிசனம் பார்க்கணுங்கிறவங்களுக்கும் இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ.